யாரோ மனதிலே அடடா, என்ன ஒரு அதிசயம்! அமைதியா வர. இல்ல, நீங்களே என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஆசையா அக்கறையா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க. நான் பாட்டுக்கு ஏதாவது வளரி அப்புறம் அது உங்களை கோவப்படுத்துச்சுன்னா திரும்பவும் வேதாளம் முருங்க மாதிரி ஏறிடும். அதான். எப்பா, இப்பவாது புரிஞ்சுச்சே. ஏன் வினோத், திடீர்னு என்ன என் மேல இவ்வளோ அக்கறை? அக்கறை மண்ணாங்கட்டிலாம் எதுவும் இல்ல. என்ன பண்றது, தாலி கட்டின பாவத்துக்கு இதெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும். இவர்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம். ஏதாவது பேச போனா இப்படிதான் ஆரம்பிப்பாரு. சரி, இதுல அப்ப வாயை மூடிட்டு வா. நான் பாட்டுக்கு அமைதியா தானே வந்தேன், நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. அட ஆமால, இவ பேசிட்டே இருந்தாலும் ஏண்டா பேசுறான்னு தோணுது, அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. இவ சொன்ன மாதிரி 6 மாசத்துல மனசை மாத்திருவாளோ? இல்ல 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 வினோத், நீ அவளை வெறுக்கிற. அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எப்பவுமே மைண்டை மாத்திராத. அவ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா, அதை என்னைக்குமே நீ மன்னிக்க கூடாது. மன்னிச்சிடாதீங்க. என்ன சொன்ன? மன்னிக்கவே கூடாதுன்னு உளறிட்டு இருந்தீங்களே, அதைத்தான் சொன்னேன். எப்பா, என்ன ஷார்ப்பான காது! உங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறது கூட தாலி கட்டின பாவத்துக்கு. அப்போ நேத்து என்ன மடியில தூங்க வச்சது? நானும் உன்னை மடியில் தூங்க வைக்கலையே. நீயா வந்து படுத்துக்கிட்ட. எழுப்புன, எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருந்தேன், அதான் விட்டுட்டேன். ஏங்க, நானா வந்து படுக்கிறதுக்கும் என்ன ஒருத்தவங்க தூக்கி படுக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? அப்போ நீ முழிச்சுதான் இருந்திருக்க. ஏய், முழிச்சுட்டு தானே இருந்த, அப்ப எந்திரிச்சு பெட்ல படுத்துருக்கலாம்ல. ஏங்க, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா சொல்லுங்க? நான் கிட்ட வந்தாலே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவீங்க. அதான் இந்த மாதிரி ஒரு டைமை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கெல்லாம் பாவம் பார்த்தேன்ல, என்ன சொல்லணும்? ஏங்க, என் மேல உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கு. இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் மடியில தூங்க வச்சிருப்பீங்களா? ஏய், நான் தான் சொல்றேன்ல, அக்கறைலாம் ஒன்றும் இல்லை. எப்படியும் நீ 6 மாசம் என் கூட தான் இருந்தாகணும். உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை, அவ்வளோதான். நம்பிட்டோம். நீங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது வினோத். ஆனா எனக்கு இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 6 மாசத்துல உங்க மனசு மாறாம போகலாம். நீங்க என்னை வீட்டை விட்டு கூட அனுப்பலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன நினைவுகளோட நான் சந்தோஷமா இருந்துருவேன். நான் ஃபாரின்ல வளர்ந்தனால பெருசா அம்மா அப்பா கூட பாண்டிங்லாம் எனக்கு கிடையாது. ஆனா இங்க உங்க அம்மா அப்பாவோட நான் நல்லாவே அட்டாச் ஆயிட்டேன். அத்தை என்ன சொந்த மகளாக தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சந்தோஷமே எனக்கு போதும். இப்போ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டீங்க. என்னை மொத்தமாக ஏற்றுக்க போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நினைவுகளோட நான் சந்தோஷமாக இருப்பேன். இன்னும் 6 மாதம் கழிச்சு நான் உங்களை விட்டு பிரிஞ்சே போனாலும் நிறைய நினைவுகளை கூட எடுத்துகிட்டு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே? நம்ம இவளை எவ்வளோ காயப்படுத்தி இருக்கோம். ஆனால் சின்னதாக ஒரு அக்கறை காட்டினதும் அதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறா. என்னங்க, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. இல்லை, உடம்பு சரியில்லாத நேரத்துலேயே இவ்வளோ வாய் பேசுறியே. நல்லாயிட்டினா என்ன பண்ணுவ? அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா, இல்லை இப்படியே கூட்டிகிட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சரி, நான் அமைதியாக வரேன். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏனுங்க இவன்? என்னங்க, இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டை காணும்? ஹெச்ஓடி அவனை கூப்பிட்டுருந்தாரு, என்னன்னு தெரியல. ஓ அப்படிங்களா? ஓ சரிங்க, சரி வாங்களேன், லைப்ரரி போகலாம். ஆமாம், எனக்கும் ஒரு புக் எடுக்கணும். சரிவா போகலாம். மச்சி, என்னடி நடக்குதுங்க? ஏய், எனக்கு என்னமோ இது சரியா படலடி. லூசு மாதிரி எதையாவது உளறிட்டு இருந்த ஆரஞ்சிருவேன். நல்லது சொன்னா கேட்க மாட்டேன். ஏய், லைப்ரரி தானே போறாங்க. இவன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு எதையாவது கொளுத்தி போடாத. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு கொளுத்தி போடுறதுக்கு. இவன் அந்த பொண்ணை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு செம்ம இன்னசென்ட்டு. அதனால யோசிச்சுக்கோ, ஏதாவது தப்பாச்சு அவ்வளோதான். அதாண்டி சொல்கிறேன், அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. மென்டல், அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த பொண்ணு மனசில் ஏதாவது கற்பனை வளர்த்துக்குச்சுன்னா அதுக்கு பதிலாக இப்போவே அதை கட் பண்ணி விட்டுறது ரொம்ப நல்லது. அப்படிங்கிற இப்போ பாரு இவன். ஏய் வேணாண்டி, நான் அவனை சந்தேகப்படுறேன்னு ஏதாவது நினச்சிக்க போகிறான். அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டான், இரு. என்ன ஷாலு, எங்கேயோ கிளம்பியாச்சு போல. சுவாதி லைப்ரரியில் புக் எடுக்கணும்னு சொன்னா, எனக்கும் ஒரு புக்கு தேவைப்படுச்சு, அதான் போகிறோம். ஏன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ தான் உங்களை கூப்பிட்டா. நான் எதுவும் கேட்கவே இல்லையே மகா உங்ககிட்ட. ஏமா சுவாதி, புக்கு தானே, எங்க கூட வா, நாங்கள் எடுத்து தரோம். ஓ, உங்களுக்கும் புக் எடுக்கணுமா? சரி, என்ன புக் வேணும்னு சொல்லுங்க,
நானும் இவனும் போய் எடுத்துட்டு வரோம். என்னது, நீயும் இவனும் போய் எடுத்துட்டு வரீங்களா? ஏன், எங்களுக்கெல்லாம் கையிலே என்ன? அப்ப நீங்களே போய் எடுத்துக்கோங்க. சரி வாங்க இவன், நம்ம போலாம். ஏமேமா நில்லு, கொஞ்சம் இங்க வாங்கி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஷாலு. இல்லம்மா, உடனே பேசணும், இங்க கொஞ்சம் வா. என்னன்னு சொல்லுங்க. சரி, இவன் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கான்? பிங்க். மகா என்ன கலர் சுடிதார் போட்டிருக்கான்? அடடே, சேம் கலர். வாவ், வாட் அ கோஇன்சிடென்ட். ஓ, கோஇன்சிடென்ட்டா? சரி, நேத்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ஒயிட். அடடா, அதுவும் சேம். எப்படி டெய்லி கோஇன்சிடென்ட் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட முடியும்? மகா, பேசாம நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, அதே கலர்ல நானும் போட்டுட்டு வந்துடுறேன். என்னது, நீ போட போறியா? அட ஆமாங்க, அவர் என்னோட க்ரஷ். அவரும் என்ன சைட் அடிக்கிறாரு. ஸோ ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டா ஈஸியா கவுத்திரலால. என்னது, கவுக்க போறியா? அதாங்க ஃப்ளர்ட் பண்றது. ஏய், உன்னை இன்னசென்ட் நினைச்சேன், நீ என்னடானா இப்படிலாம் பேசுற? என்னங்க மகா, ஃபர்ஸ்ட் இயர் மொத்தமும் அவர் பின்னாடி தான் தெரியுது. முதல் நாளே ஃபைட்லாம் பண்ணி அசத்திட்டாரு. அதான் முதலே துண்டு போட்டு இடம் பிடிச்சலான்னு பாக்குறேன். மகா, நான் தான் சொன்னேன்ல, ஏ லூசு, 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, அதை வச்சு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதுதாங்க கோஇன்சிடென்ட். 2 பேத்துக்கும் ஒருவேளை ஒரே மைண்ட் செட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணுங்க, நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னு தினமும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, அதையே நானும் போட்டுறேன். அப்புறம் அவரை ஈஸியா கவுத்துடலாம். எப்பா, எல்லாம் என் நேரம். சரி மகா, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் லைப்ரரி போயிட்டு வந்துடுறேன். ஏய் இரு, நாங்க சொல்ல வரத முதல்ல கேளு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மகா, நான் வரேன். ஹே, என்ன லைப்ரரி வரீங்களா இல்லை நான் போட்டுமா? நம்ம போலாம் இவன். ஷாலு அப்புறமா புக் எடுத்துக்கிறாளாம். ஓ அப்படியா, சரி ஓகே. சரி, நீ முன்னாடி போ, நான் வரேன். ஓகே. என்ன யுவன், இதெல்லாம் சரியில்லையே. ஏய், என்ன நீ வேற, லைப்ரரி தானே போகிறேன். இல்லடா, உன் மனசுல எதுவும் இல்லை, ஆனா அவ மனசுல ஏதோ இருக்கு, எதுக்கும் பார்த்துக்கோ. நீ பாட்டுக்கு எதையாவது கொளுத்தி போடாத, நான் வரேன். என்னம்மா நீ இப்போ அந்த டாக்டர் வேற என்ன பிடிச்சி திட்டுன்னு திட்டுவாரு. திட்டுனா நல்லா வாங்கிக்கோங்க. வயசான காலத்துல ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? சுகர் கண்ணா பின்னான்னு ஏறி கிடக்கு. அட என்ன பெருசிமா? தாத்து, நீ எப்படி பேசினாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஒழுங்கா என் கூட வாங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ணி ஆகணும். ப்ரெஷர் சுகர்னு எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஓ, இன்னைக்கு என்னென்ன பேச்செல்லாம் பேச போறானோ தெரியல. தாத்து, அடுத்து நீதான் போய் டாக்டர் பாரு, நான் இங்க நிக்கிறேன். சரி. இந்த ஸ்வேதா எங்க போனா? ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தா ஒரு இடத்துல நிக்கிறாளா? ஏய், கண்ணு தெரியல. சாரி சாரி நீங்களா? பெர்சி. ப்ளீஸ்மா, அழாத. என்னால் முடியல வினோத், உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்ததும் என்னையும் அறியாம கண்ணு கலங்குது. சாரி, தெரியாம மோதிட்டேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் மறந்துடுடா. நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ கூட வாழ பாருங்க. ஆமாம், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? இல்லை இல்லை, அவளுக்கு தான் ஃபீவர். சரி. நீயே ஹாஸ்பிட்டல் வந்திருக்க, உனக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். தாத்தாக்கு தான் சும்மா ரெகுலர் செக்கப் தான். சரிம்மா. என் மேலே உள்ள அக்கறையில் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது யாருக்காக வந்திருக்கீங்கன்னு. நான் ஒரு பைத்தியக்காரி, உங்கள் மனசை மாற்றிட முடியும்னு நினச்சேன்ல, என்னோட தப்பு தான்.
பெர்சிமா. பெர்சி கண்ணத்தோட தாத்தா பார்த்தா ஏதாவது நினச்சிக்க போறாரு. என்ன தாத்து, டாக்டர் என்ன சொன்னாரு? அட போமா, நான் தான் சொன்னேன்ல, அவர் என்ன கண்ணா பின்னாடி திட்டாரு. சுகர்லாம் ஏறி கிடக்கு, ஒழுங்கா சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட சொல்றாரு. இந்த பல்லு போன காலத்துல நான் எப்படி சப்பாத்தி சாப்பிடுவேன்? அதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. சரி வா தாத்து, கிளம்பலாம். நோ தம்பி, நீங்க என்ன பண்ற? ஸ்வேதாக்கு உடம்பு சரியில்லை தாத்தா, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்னப்பா, ஏதாவது விசேஷமா? அடடா, கையை கொடு. அதெல்லாம் இல்லை தாத்தா, ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். அப்படியாப்பா, சரி, அவளை பத்திரமா பார்த்துக்கோ. நானும் அப்புறமா வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். எங்க அவ? ஆளையே காணோம். ஃபோன் பேசிட்டு வரேன் நில்லுன்னு சொல்லியிருந்தேன், எங்கே போனானே தெரியல. அவளை தான் நானும் தேடிட்டு இருக்கேன் தாத்தா. நீங்க வரதுக்குள்ள டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைச்சு போயிருப்பாளோ என்னமோ. நீங்க கால் பண்ணி பாருங்க. என்ன தம்பி யோசிக்கிற? கால் பண்ணு. இல்லை தாத்தா, நான் தேடி பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. எதுக்காக யோசிக்கிறீங்க? கால் பண்ணுங்க. இல்லை, அவன் நம்பர் என்கிட்ட இல்லையே. என்னது, நம்பர் கூட இல்லையா? ஆமாம், எதுக்கு அவன் நம்பர்லாம் சேவ் பண்ணணும்னு சேவ் பண்ணாமையே வச்சுருக்கேன். வினோத், தயவு செஞ்சு அவளை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற வழியை பாருங்க. இங்கே பாரு பெர்சி, இதை பற்றிலாம் இப்போ பேச வேணாம். தாத்தா வேற நம்மளே பார்த்துட்டு நிற்கிறாரு. தாத்தா நான் பார்த்துக்கிறேன், நீங்களே சுகர் செக் பண்ணுறதுக்காக சாப்பிடாம வந்திருப்பீங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. அட ஆமா தம்பி, எனக்கே கிறுகிறுன்னு வந்துடும் போல. சரி பெர்சிமா, வா நம்ம கிளம்பலாம். இவ எங்கே போனா? ஆளையே காணோம். ஹே ராக்ஸ்டார், என்ன ராக்ஸ்டார், ஒரே குஷி தான். இன்னைக்கு லீவு, வெளியே போகணும்னு சொல்லவே இல்லை. நான் உங்களை பார்க்கணும் தான் வெளியவே போகணும்னு சொல்லுவேன். நீங்க தான் என்ன பார்க்க வீட்டுக்கே வந்துட்டீங்களே. இன்னைக்கு நம்ம இங்கே விளையாடலாம். ஆமாடி, உன் கூட விளையாடிட்டு இருப்பாரு. அவருக்கு ஆபீஸ்க்குலாம் போக வேணாம். வேணாம், இன்னைக்கு அப்பா எனக்காக லீவ் போடுவாரு. அப்படிதானப்பா? நான் எப்படி ஸ்கூலுக்கு லீவ் போட்டனோ அதே மாதிரி அப்பா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருவாரு. என்னப்பா, சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. பொண்ணு கூட விளையாடுறத விட எனக்கு வேலை முக்கியமே இல்லை. அப்படி சொல்லுங்கப்பா. நல்ல அப்பா நல்ல பொண்ணு. ஏன் தம்பி, கல்யாணத்தை பத்தி அம்மா எதுவும் சொல்லி விட்டாங்களா? ஆமாம் ஆண்டி, ஜோசியர்கிட்ட கேட்டோம், புதன்கிழமை நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. பிரியா சொல்லிட்டு இருந்தா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல சிம்பிளா மேரேஜ் வச்சுக்கிறோன்னு. நல்லதுதான், எதுக்கு வீணா போய் ஊர் வாயில விழுந்துக்கிட்டு. சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, இதை வந்துடுறேன். பிரியா, லட்சு கூப்பிடுற பாருங்க. என்னடி? என்னம்மா நீ? நான் பேச பேச காதுலயே வாங்காம அப்பாவே பார்த்துட்டு இருக்க. இவ வேற என்னடி? நானும் அப்பாவும் வெளியே சைக்கிள் ஓட்டி விளையாட போறோம். நீ சைக்கிள் எடுத்துட்டா? ஏய், அவர் இப்பதானே வந்திருக்காரு. இரு, பாட்டி காஃபி எடுத்துட்டு வர போயிருக்காங்க, குடிச்சிட்டு அப்புறமா விளையாடுங்க. அருண், இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போலையா? இல்லை பிரியா, 2 பேரை ஆல்ரெடி ஒர்க்குக்கு எடுத்திருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குனா நான் போக வேண்டியது இருக்கும். ஓ அப்படியா, சரி சரி. பிரியா, இதை புடி, நீ மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துரு. இல்லைம்மா, அதெல்லாம் வேணாம். அவரே லட்ச பக்கம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் நடந்துக்கிட்டா ஏதாவது நினச்சிக்க போறாரு. ஏய் லூசாடி நீ, அவர் கூட சேர்ந்து வாழ போற, இப்படி தயங்கி நின்னா எப்படி? புடி, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாரு. புடின்னு சொன்னேன். அவற்றை கொடுத்துரு, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய் பெர்சிமா, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சான். என்னால் அவரை மறக்கவும் முடியல, சேர்ந்து வாழ்கிறதுக்கும் வழி இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறது மச்சான்? இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தேன். வினோதா ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு அவனுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் இல்லை மச்சான், ஸ்வேதாவுக்கு தான் ஃபீவர்னு சொன்னார். அவளோட நம்பரை கூட அவர் ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கல. அந்த அளவுக்கு அவ மேலே கோவமாக இருக்காரு. எப்படி ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ போகிறாங்க? ஏய், காலப்போக்கில் எல்லாமே மாறிடும் குட்டிமா, அதை நினச்சலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத. எனக்கு என்னமோ இது மாறுற மாதிரி தெரியல. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். பாவம் மச்சான், அவர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன ஒரு பக்கம் மறக்கவும் முடியாம அவளை ஏத்துக்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு புரியுதுடா, புரியாம இல்லை. ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்லு. குட்டிமா, நான் வேணா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன மச்சான், சொல்லுங்க. நீ உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்தீனாலே அதை பார்த்து அவன் மனசும் மாற வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? என்னால் அப்படி இருக்க முடியலையே. நானும் அதை பற்றிலாம் யோசிக்காம இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலை. இன்னைக்கு பார்த்ததும் என்னையும் அறியாமல் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்ன மாதிரி தானே அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. எனக்காவது பரவாயில்ல மச்சான், அவரை மறக்கணும் அவ்வளோதான். ஆனால் அவர் நிலைமையை நினச்சி பாருங்களேன். ஒரு பக்கம் அவர் செஞ்ச துரோகத்தை மனசில் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நானும் அவரும் எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டமோ அதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. மனசை மாற்றிக்கிட்டு உடனே அவளை ஏற்றுக்கணுங்கிறதும் அவருக்கும் கஷ்டம்தான். இதெல்லாம் என்னைக்கு மாறும்னே தெரியலையே மச்சான். இங்கே பாருடாமா, நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறனால ஒன்றும் எதுவுமே மாற போகிறதில்ல. எல்லாத்தையும் காலமே தானாக மாற்றிடும். கொஞ்ச நாள் பொறுமையாயிருங்க. அவனுக்கும் ஸ்வேதாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும். நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காத. எனக்கு தான் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாரி மச்சான், நான் உங்கள் மனசை இப்போ காயப்படுத்திட்டு இருக்கேன். நீங்கள் என் மேலே என்ன உணர்வோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் இதெல்லாம் சொல்லி உங்களை காயப்படுத்துகிறேன்ல. அப்படிலாம் எதுவும் இல்லை குட்டிமா. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியா உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். எல்லா நேரத்துலையும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஏய், இவ்வளோ நேரம் எங்கே போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இல்லைங்க, நீங்கள் ஃபோன் பேசிட்டு வரேன்னு போனீங்க. அதுக்குள்ளேயும் டோக்கன் நம்பர் வந்துச்சு. அதான் டாக்டர் பார்க்க போயிருந்தேன். ஓ அப்படியா? சரி, என்ன சொன்னாங்க? சும்மா நார்மல் ஃபீவர் தாங்க, ஒன்றும் இல்லை. உன் குரல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ரொம்ப முடியலையே என்ன? சரி வா, வீட்டுக்கு போகலாம். நல்லா ரெஸ்ட் எடு, சரியாயிரும். எதுக்காக இப்படி அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க வினோத்? ஏய், என்னாச்சு உனக்கு? நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தாங்க புரியுது எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. என்ன உளறிட்டு இருக்க? உனக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். வேற எதுக்காக வந்திருக்கேன்? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் வினோத். நீங்கள் யாருக்காக வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். பெருசியை பார்க்க தானே வந்தீங்க, கூடவே என்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதான். ஏய், பைத்திய மாதிரி பேசாத. அவ உங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு செக்கப்காக கூட்டிட்டு வந்தா. உன்னை தேடிட்டு இருக்கும் போது அவ மேல தெரியாம இடிச்சிட்டேன். ஸோ நின்று பேசிட்டு இருந்தோம். நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இல்லை வினோத், நான் எந்த கற்பனையும் பண்ணலை. நான் பார்த்தது தான் சொல்கிறேன். எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே 6 மாதம்னு. அந்த 6 மாதம் கழிச்சு அவளையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் கூட நினைக்கலாம். நான் தான் முட்டாள் மாதிரி உங்கள் மனசு மாறிடும்னு நினச்சிட்டே இருக்கேன். இங்க பாரு, லூஸ் மாதிரி எதையாவது பேசி என் கோபத்தை கிளப்பாத. கிளம்பு, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். ஆமாங்க, பேசுறதுக்கு எதுவும் இல்லை தான். வாங்க போகலாம். ஏய், இப்போ எதுக்கு அழுகிற? ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அழலைங்க, தானாக கண்ணீர் வருது. என்ன பண்ண சொல்கிறீங்க? இங்கே நின்றுட்டே இருந்தா அப்படிதான். என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. இங்கே பார் ஸ்வேதா, நான் அவளுக்காக வரல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அவ இங்கே வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? முட்டாளா நீ? ஆமாங்க, நான் முட்டாள் தான். உங்களையே நினச்சி உங்கள் மனசை மாற்றிடலாம் நினச்சிட்டு இருக்கேன்ல, நான் முட்டாள் தான். இங்கே பாரு, நீ அவளையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. ஏய் ஆமாடி, 6 மாசம் கழிச்சு உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனா அவ கூட திரும்ப சேரணும்னு என்னைக்குமே நான் நினச்சதில்ல. உடஞ்சு போன கண்ணாடி எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரி தான் எங்க உறவும். அது முடிஞ்சு போச்சு. இப்போ மீட் பண்ணது ஏதோ யதார்த்தமா நடந்தது. அதை நீ தப்பா பேசாத. நான் ஒன்றும் தப்பாக நினைக்கலைங்க, நான் பார்த்தது தான் சொன்னேன். அதான் தெளிவாக சொல்லிட்டேன்லடி. ஏதோ யதார்த்தமா மீட் பண்ணோம். அவள் உங்கள் தாத்தாவை கூட்டிட்டு செக்கப்காக வந்தா, அவ்வளோதான். நீ இப்படி பேசுறது என்ன மட்டும் இல்லை, அவள் லைஃப்பையும் பாதிக்கும். தயவு செஞ்சு எங்களை இப்படி தப்பாக நினைக்காத. இல்லைங்க, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் எனக்காக வந்தீங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீங்க வினோத். வா, கடுப்பு கிளப்பாத என்ன? நானும் பாவனை பார்த்து பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. ஆமாடி, உனக்காக வரல, அவளுக்காக தான் வந்தேன். போதுமா? இப்போ என்னங்கிற? இப்போ கிளம்பி என் கூட வீட்டுக்கு வர போறியா, இல்லை இங்கேயே அழுதுட்டு நிற்க போறியா? ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன், அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். சும்மா கடுப்பை கிளப்பிட்டு.
என்னடா மச்சான் அதிசயமா இருக்கு, ஏன் கூட நிக்கிற? டேய் ஏன்டா? இல்லடா, காலையில இருந்து நானும் பார்க்கறேன், மகாவை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்படிதான், சும்மா வெறுப்பேத்தி பார்த்தேன். இப்ப வருவ பாரு, நீ நடத்துடா. டேய், அவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி நீ ஏதாவது ஸ்லிப் ஆயிடாத. சீ நாயே, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸ்வாதி சும்மா ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இல்லை மச்சான், நீ ஃப்ரெண்டா நினைக்கிற, ஆனா அவ என்னவா நினைக்கிறாளோ யாருக்கு தெரியும்? லூசு மாதிரி ஆளாளுக்கு எதுவும் வளராதீங்க. அவளும் அப்படிதான் நினைப்பா. காலேஜ் வந்தே கொஞ்ச நாள் தான் ஆக போகுது, அதுக்குள்ளேயும் லவ்வா? டேய் டேய், அப்படிலாம் சொல்லிட முடியாதுடா. நீயும் மகவும் ஒரு 2 தடவை பார்த்துருப்பீங்க, 3வது தடவை ஐ லவ் யூன்னு அவளுக்கு சாக்லேட் கொடுத்தவன் தானே நீ? ஏய், மகா வேற, இது வேற. மச்சான், உன் ஆள் வருது, நான் கிளம்புறேன்ப்பா. வா மகா. அம்மா, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன், ஏன் உனக்கு தெரியாதா? ம், நம்பிட்டேன். ஆளை பாருங்க, காலையில இருந்து வேணும்னே என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க லைப்ரரி போகும்போது நான் கோவமா இருந்தேன், நீங்க அதை கூட கண்டுக்காம போயிட்டீங்க. ஹே, கோவமா இருந்தியா? அச்சச்சோ, நான் பார்க்கலையே. விளையாடாதீங்க இவன், என்ன இதெல்லாம்? பா, பரவாயில்ல, வந்தோடனே அப்படி பொறிஞ்சு தள்ளிடுவேன்னு நினைச்சேன், சாஃப்டா தான் கேட்குற. அப்ப வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வெறுப்பேத்துறத நினைச்சிட்டு விளையாட்டா பண்ற விஷயம் வினையா இருப்போது பார்த்தேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது. இதெல்லாம் பண்ண என் மகாதான் என்கிட்ட இன்னும் நெருக்கமாயிட்டே இருக்கா. நீங்க அப்படி நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? அந்த பொண்ணு இவரை விரும்புறத இவர்கிட்ட சொல்ல வேணாம், நம்மளே அவகிட்ட பேசிக்கலாம். இல்லைன்னா இது தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்கும். ஏய், என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு பாதியிலே நிறுத்திட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்படி அடிக்கடி என்ன வெறுப்பேத்துறேன்னு தேவையில்லாம பண்ணாதீங்கன்னு. சரிடா தங்கம், நான் அப்படி பண்ணலனா மேடம் இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்க மாட்டீங்களே. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஷர்ட் செம ஸ்மார்ட்டா இருக்கு. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ம், நீங்க இப்படி வச்சிருங்க.